மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய இயற்கை மருத்துவர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சிறுநீரக பிரச்சனை கடுமையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான எளிய உணவு சொல்றேன். சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு வராதவங்களுக்கு வராமல் இருக்கும், வந்தவங்களுக்கும் அந்த நோய் போகும். இந்த உணவை நீங்க மேற்கொண்டா போதும். மருந்து மாத்திரை அதெல்லாம் வேண்டவே வேணாம். சார் என்ன அப்படி சொல்றீங்க? கிட்னியில கல்லு சார். சரி, கிட்னி பிரச்சனை சார், கல்லெல்லாம் எடுத்து மீண்டும் மீண்டும் கல் வருது சார், ஃபார்ம் ஆகுது சார், 2 முறை போயிட்டோம் சார், எடுத்தோம் சார், ஆனால் திரும்ப வருது சார். வரும். தச வாயுகள் உடம்புல இருக்கு நண்பர்களே. சரி, அந்த அந்த கதைக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்துக்குள்ள சொன்னோம்னா உங்களுக்கு வைத்தியர் நீங்க, உங்களுக்கு தான் சார் தெரியும். எங்கள்கிட்ட சொன்னா எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு வழிமுறையை சொல்லுங்க சார் அப்படின்னா நீங்க ஏன் சார் வளவலன்னு அப்படிங்கிறீங்க. காதுல விழுவுது. நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது என்னன்னா, சுரைக்காய்னு ஒண்ணு இருக்குங்க. சுரைக்காய் அதாவது உங்களுக்கு அந்த கிட்னிங்கிற ஒரு ஸ்பாட் அடிவயிறு பாகத்துல தான் ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த சுரைக்காயுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மேல இருந்து ஆரம்பிச்சு குமாட்டியா கீழே அப்படி போயிட்டு வயிற்றுடைய தன்மை, அந்த பாதி சுரைக்காயுடைய தன்மைக்கு அளவு, அதாவது நெஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, நெஞ்சு லெவலுக்கு, அதாவது நெஞ்சு மார்பகம் இருக்குல்ல, மார்பகத்து லெவலுக்கே தான் வயிறு இருக்கணும். அதிகமா இருந்தா சுரைக்காய் பாதியை வெட் பண்ணிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த நெஞ்சில அந்த லெவல்ல இருந்தா அழகு உடல். இதெல்லாம் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் அடி வயிற்று பகுதியில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். வயிற்று பகுதியை சரி செய்வது பூசணிக்காய் வயிறாகவே இருக்கும். பூசணிக்காய் பாருங்க, வயிறாகவே இருக்கும். சுரைக்காய் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, எங்க சிறு உடல் ஃபார்ம் ஆகுதோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து ஆரம்பிச்சு அடிக்கூடல் கிட்னி வரைக்கும் போகுது, சுத்தப்படுது. அவ்வளவுதான். இந்த சுரைக்காயை நீங்க சாப்பிட்றதுனால என்னன்னா, கிட்னியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றக்கூடிய பணியை சிறப்பாக சுரைக்காய் செய்கிறது. அப்படி சுரைக்காய் கிட்னியில் உள்ள கற்களை போய் வேக வைக்கிறது அப்படி சொல்லலாம். அதை சுத்தப்படுத்துது, அவித்து வெளியாக்குது. இந்த சுரைக்காயை சாம்பார், அதுவும் வெந்தய குழம்பு இருக்கு இல்லையா, வெந்தய குழம்புல சுரைக்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன்னா, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, நீர்க்காயா சொல்றீங்களே சார், வெந்தய கறிகளை சுரைக்காய் சேர்த்து சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூடுதலாகவே வெந்தயத்தை பயன்படுத்துங்க. நான் சொல்றது தனி வெந்தயத்தை இல்லை, பச்சை. சில பேர் பச்சை வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு, மிகப்பெரிய தவறு. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, வெந்தய குழம்பில் சுரைக்காயை பயன்படுத்தும். ரொம்ப இந்த சுரைக்காய் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல் வரைக்கும் எல்லாத்தையும் சரிப்படுத்தி சமன்படுத்தி கிட்னியை மிகவும் சுத்தப்படுத்துகிறது. கிட்னியை சுத்தப்படுத்துவதில் அருமருந்து சுரைக்காய். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வாத நீர் என்கின்ற ஒரு நீர் உடம்புல இருக்கு. எப்படி? வாத நீர். அப்ப இந்த பித்த காற்று, அதாவது பித்தம் அதிகரிச்சு, அது நம்ம தசவாயுகள்ல பித்தம் அதிகரிச்சு உடல்ல பித்தம் சேர்ந்து காற்றோடு கலக்கும் பொழுது அது வாத நீராக மாறுகிறது. இந்த வாத நீர் சேரும்போது கால்கள் சுரந்துரும். ஒண்ணுக்கு சரியா. அப்ப பாருங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, வாத நீர் சுரந்தாலே கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது. கிட்னி சரியா ஃபங்க்ஷன் ஆகாதனாலதான் வாத நீர் சுரக்கிறது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாத நோய் வராது. அப்ப கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக்குறது எது? சுரைக்காய். அப்ப கிட்னி ஃபங்க்ஷன் சரியானா, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, சுரைக்காய் அறியாமையில பேசுறது. சுரைக்காய் போய் இந்த நீரை, உடம்புல கெட்ட நீர்லாம் எடுத்துருமா. எப்படி? அது உண்மைதான். எப்படி இருக்குன்னா, செயல்படக்கூடிய நீரை அகற்றக்கூடியது கிட்னி. கிட்னி தன்னுடைய வேலையை சரியாக செய்வதற்கு
இந்த சுரக்காய் உதவுது. சுரக்காய் உதவுனால வேற மாதிரி பெட்டை நீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், பித்த நீர், இதெல்லாம் வந்து வெளியாயிருது. தேவையற்ற நீர்கள், உடம்புல இருக்கக்கூடிய நீர்கள்லாம் வெளியாயிருது. தேவையற்ற நீர்கள் இருக்கு. நீர் சத்து என்பது வேறு, தேவையற்ற அந்த நீர் சத்துலேயே தேவையற்ற நீர்கள் இருப்ப. வாத நீர் வந்துட்டா கைகால் இழுத்துக்கும். இதெல்லாம் எடுக்கிறது சுரக்காய். நல்லா புரிஞ்சுங்க. சுரக்காய் சாப்பிட்டீங்கன்னா எடுக்கும். இந்த சுரக்காயை வெந்தயக்கறியில இதை விட சிறு தட்டைப்பயிறு, சிறு தட்டைப்பயிறு, நான் சொல்றது சிறு தட்டைப்பயிறு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஆண்மைக்கு மிகவும் ஏற்புடையது. இந்த சுரக்காய் அவ்வளவு நல்ல. சிறு தட்டைப்பயிரும் சுரக்காயும் கலந்துட்டாலே, சின்ன வெங்காயம், சிறு பயிறு, சுரக்காய், சிறு பயிர் என்றால் தட்டைப்பயிறு, இந்த 3 கலந்துட்டாலே, கடையில் தட்டைப்பயிர்னு கலந்து தருவாங்க, இந்த 3 கலந்துட்டாலே அதாவது சிறந்த ஆண்மகனாக நாம் துடிக்கலாம். இதுவும் சுரக்காய். இதோட கலந்தா சுரக்காய் அந்த வேலையும் பண்ணும். அப்ப இவ்வளவு நன்மை இருக்கா? இருக்கு. அது மட்டுமல்ல, நீர்ச்சத்து. உடம்பு வறண்டு போன உடல் இருக்கு இல்லையா, சில பேர் பார்த்தீங்கன்னா வறட்சியா இருப்பான். பார்க்கும்போது தெரியும் ஒரு செழுமையற்ற தன்மை இந்த தோல்லையும் இருக்கும். தோலை வந்து செழுமையற்ற தன்மையை மாற்றிவிடும். செழுமையான தன்மையாக தோலை மாற்றி செழுமையாக்கணும். அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை பசியன்னு அப்படியே செழிப்பா இருக்கியா காடுகள்லாம், அப்படி நீங்கள் வந்து விடுவீர்கள். செழுமை பெற்ற மனிதனாக, முகம் வசீகரம். அதான் பேர் என்னன்னா வேற ஒன்றும் வசீகரம். இந்த பவுடர் போட்டு இப்போ பாருங்க, மேக்கப்பை கலைச்சோன்னே இப்போ உங்களுக்கே தெரியும், மேக்கப் போட்டு இதெல்லாம் செயற்கை, அப்படி மின்னி மெளிருவோம். அப்புறம் வீட்டில் போய் கழிச்சோன்னே வேற மாதிரி இருப்போம். இந்த நிலை இயற்கையாக மாறுமையா. எதுல? சுரக்காயில. சுரக்காய் அவ்வளவு அற்புதமானது. ஆனா அதுக்குன்னு டெய்லி சுரக்காய் சாப்பிடக்கூடாது. புரியுதா? அங்கதான் டெய்லி சுரக்காய் சாப்பிட்டீங்கன்னா பெரிய குற்றமாயிரும். என்ன குற்றமாயிரும்னா, தீதும் நன்றும் பிறர வரா, நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வாரத்துல 3 முறை. யாருக்கு? கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு. கிட்னி பிரச்சனை இல்லாதான் வாரத்துல 1 முறை போதும். வாரத்துல 1 முறை 2 வேளையுமே சாப்பிடலாம். நீங்க 2 வேளை சாப்பிடலாம். வெந்தயத்துடன் சுரக்காய் கலந்து. இவங்க சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவன் வெந்தயக்கறி சுரக்காய் நல்லா போட்டு சாப்பிடலாம். வாரத்தில் 7 நாளுமே சுரக்காய் சாப்பிடுகிறேன் எளிதாக, அதாவது நல்லா இருக்கு, பரவாயில்ல, மினிமம் உடம்புலாம் நல்லா இருக்கு இப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீர் குற்றம் வந்துடும். பெண்களுக்கு என்ன, கட்டிகள் உருவாகும், உள்ள கர்ப்பப்பை வயிற்றிலே கட்டிகள் உருவாகும். ஆண்களுக்கு ரத்தம் கட்ட ஆரம்பிக்கும், ரத்தத்திலேயே வந்து நீர் கட்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் அது உற்பத்தி பண்ணும். இது தேவையற்ற விஷயங்கள். ஆக லிமிட். ஆக நான் சொன்ன மாதிரி இந்த 2 நாள், வாரத்துக்கு 2 நாள், அது ரொம்ப விருப்பமா இருந்தா 2 நாள் வச்சுங்க, அதுக்கு மேல தொற்றாதீங்க. அதே மாதிரி இப்படி பண்ணிடுவாங்க. மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல காத்திருக்கேன். ஆகவே அன்பர்களே, சுரக்காய் என்பது இவ்வளவு அற்புதத்தை பண்ணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல விஷயம் அதில் அடங்கியிருக்கு. வயிற்றை குறைக்க உதவும். தொப்பைகளை குறைக்கும். தொப்பைக்கு குட்பை சொல்லும். குட்பை சொல்லக்கூடிய அற்புதமான சுரக்காய். பார்த்தா வயிறு பெருத்து இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் சுரக்காய் சாப்பிடணும், ரொம்ப நல்லது. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, சுரக்காய் வந்து இந்த கிட்னி சம்பந்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, பீன்ஸு சுரக்காய். அப்படி பீன்ஸ்னா நான் சொல்றது பட்டையா உள்ள பீன்ஸ், உருளையா இருக்கிற பீன்ஸ் கிடையாது, பட்டையா உள்ள பீன்ஸ். சராசரி நீங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த பீன்ஸ் அதுதான். அந்த பீன்ஸும் இந்த சுரக்காயும் சாம்பார்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு எந்த மருந்துமே தேவையில்லைங்க. 3 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். யாரு? கிட்னி பேஷண்ட் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க, அப்படி மாறும். அதே மாதிரி இந்த சுரக்காயை வந்து எவ்வளவு இந்த, அதாவது இது நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ற லெவலுக்கு போயிட்டோங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், சுரக்காயை பயன்படுத்துங்க. அவங்கெல்லாம் வாரத்துல 3 தடவை சாப்பிடலாம், தப்பே கிடையாது. டயாலிசிஸ் லெவலுக்கு போனவங்கலாம் சுரக்காய் நீர், சுரக்காய் ஜூஸே சாப்பிடலாம், தப்பே கிடையாது. சுரக்காய் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க. சுரக்காய் ஜூஸ் ஆக்கி சாப்பிடுங்க, தோலை சீவிட்டு சுரக்காய் ஜூஸ் ஆக்கி சாப்பிடுங்க. சுரக்காயை வேக வச்சு அந்த தண்ணியை கூட குடிங்க, தப்பு இல்லை. ஆனா உப்பு சேர்க்கக்கூடாது. கிட்னி நோயாளிகள், இன்னைக்கு சொல்றேன், கிட்னி கெட்டு போனவர்கள், கிட்னியால் பிரச்சனை, கல் உள்ளவங்க உப்பு சேர்க்க கூடாது. அப்ப என்ன செய்யறது? சுவை வராதே. ஆமா, கொஞ்சம் பத்தியமா தான் நீங்க அந்த குழம்பு கூட சாப்பிடலாம். உப்பு வந்து லிமிட், அதாவது வேற வழி இல்லை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பேருக்கு.
ஆனா ஏன்னு கேட்டா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆனோன்னா அப்புறம் நீங்க பழையபடி வந்துடலாம். ஒரு 40 days அவ்வளவுதான், எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி சிறப்பாக இருக்கும். ஆக மற்றவங்களாம் நல்லா கல் உப்பு போட்டு சுவையாவே சாப்பிடலாம், தப்பே கிடையாது, சிறப்பா இருக்கும். அதாவது கெட்டு போனவர்களுக்கு தான் பயமே தவிர நல்லா இருக்கவங்க உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா கிட்னி சுத்தமாகும். இதோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க இந்த சுரக்காயோட உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிட்னி அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக அன்பர்களே, இதை செய்து பாருங்கள், வாழ்க்கையிலே வளமும் நலமும் சிறப்பாக பெறுவீர்கள். அற்புதம், ஆனந்தம்.